உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. அந்த புதையலை எப்படி திறந்து உங்க வாழ்க்கையே மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு நிலையும் ஒரு விளைவு. இந்த ஒரு வரி இதுலதான் நம்ம வாழ்க்கையோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. நாம நினைக்கிற எண்ணங்கள் சும்மா காத்துல போற வார்த்தைகள் இல்ல, அதுதான் நம்மளோட யதார்த்தத்தை உருவாக்குற சக்தி வாய்ந்த விதைகள். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சரி, முதல்ல இந்த சக்தியை விளக்குற ஒரு நிஜ கதையோட ஆரம்பிக்கலாம். இது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன அதிசயம். ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கடை ஜன்னல்ல ரொம்ப அழகான விலை உயர்ந்த ஒரு டிராவலிங் பேக்கை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா அதை வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல. பொதுவா நாம என்ன நினைப்போம்? ச்சே, நம்மால இதை வாங்க முடியாதேன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அவங்க அப்படி நினைக்கல. அவங்க மனசுக்குள்ள ரொம்ப உறுதியா, இந்த பேக் என்னோடது, இது விற்பனைக்கு இருக்கு, நான் இத மனசார ஏத்துக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாங்க. இங்கதான் ஆச்சரியமே இருக்கு. அன்னிக்கு ராத்திரி அவங்களோட வருங்கால கணவர் அவங்க பார்த்த அதே பேக அவங்களுக்கு பரிசா கொடுத்தார். எப்படி இது சாத்தியமாச்சு? சும்மா மனசுல நினைச்ச ஒரு விஷயம் எப்படி நிஜமாவே அவங்க கைக்கு வந்துச்சு? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம மனசோட செயல்பாட்டுல ஒளிஞ்சிருக்கு. இத புரிஞ்சுக்க நம்ம மனசோட 2 முக்கியமான நிலைகளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்குன்னு 2 தனித்தனி மனசெல்லாம் கிடையாதுங்க. இருக்கிறது ஒரே மனசுதான். ஆனா அது 2 விதமா வேலை செய்யுது. ஒன்னு நம்மளோட உணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் யோசிச்சு ஆராய்ஞ்சு முடிவு பண்ணும். இன்னொன்னு நம்ம ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். இது எதுக்குமே காரணம் கேட்காது. இத சிம்பிளா ஒரு கப்பல் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்க கான்ஷியஸ் மைண்ட் தான் கப்பலோட கேப்டன். அவர்தான் யோசிச்சு பார்த்து கட்டளை போடுவார். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் கப்பல்ல வேலை செய்யறவங்க. கேப்டன் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே செஞ்சிடுவாங்க. நம்ம இதயத்துடிப்பு, சுவாசம், உணர்ச்சிகள்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஆழ்மனம் தான். சரி, இப்போ நம்ம ஆழ்மனசோட ஒரு ரொம்ப முக்கியமான குணத்தை பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா, அது எதையுமே கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கும். உங்க ஆழ்மனச ஒரு நல்ல வளமான மண்ணா நினைச்சுக்கோங்க. நீங்க அதுல எந்த விதைய, அதாவது எந்த எண்ணத்தை விதைச்சாலும் அது நல்லதா கெட்டதானெல்லாம் பார்க்காது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அப்படியே முளைக்க வைக்கும். நெகட்டிவ் எண்ணங்களை விதைச்சா நெகட்டிவ் விளைவுகள் தான் கிடைக்கும். பாசிட்டிவ் எண்ணங்களை விதைச்சா பாசிட்டிவ் விளைவுகள் கிடைக்கும். நம்ம டெய்லி லைஃப்லயே இதுக்கு நிறைய உதாரணத்தை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். எனக்கு காளான் ஒத்துக்காதுன்னு நீங்க ரொம்ப ஆழமா நம்புனா அதை சாப்பிடும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வயிறு சரியில்லாம போக வாய்ப்பு இருக்கு. ராத்திரி காஃபி குடிச்சா தூக்கமே வராது அன்ன நம்புனா உங்க ஆழ்மனம் உங்களை தூங்கவே விடாது. ஏன்னா நீங்க எதை நம்புறீங்களோ அதை உண்மையாக்குறது தான் அதோட வேலை. சரி, நம்ம எண்ணங்கள் ஓகே, ஆனா மத்தவங்க நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள் அது எப்படி நம்மள பாதிக்குது? இங்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. கப்பல்ல போற ஒருத்தர்கிட்ட உங்களை பாட்டா கடல் நோய் வந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னா என்னாகும்? அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவரா இருந்தா அந்த வார்த்தையை நம்பி தனக்குள்ள இருந்த பயத்தோட சேர்த்து உண்மையிலே உடம்பு சரியில்லாம போயிடுவார். ஆனா இதே விஷயத்த ஒரு மாலுமிகிட்ட சொன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஏன்னா தனக்கு கடல் நோய் வராதுங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட ஆழமா இருக்கு. இதுல நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க உணர்வு மனம் ஒரு விஷயத்த இது உண்மைன்னு ஏத்துக்காத வரைக்கும் அந்த விஷயத்துக்கு உங்க மேல எந்த சக்தியும் கிடையாது. மத்தவங்களோட வார்த்தைகளுக்கு பவர் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க கையில தான் இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் தியரி பார்த்தாச்சு. இப்ப இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? நம்ம மனசுக்கு எப்படி சரியா ஆர்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக் பேரு தான் ஆட்டோ சஜஷன், அதாவது சுய ஆலோசனை. இது எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை எதிர்த்து போராடவும் பயத்தை விரட்டவும் நமக்கு நாமே ஒரு பாசிட்டிவான ஆலோசனைய திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறது தான். மேடை பயம் இருந்த ஒரு சிங்கர் யூஸ் பண்ண ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் டெக்னிக் இது. 1, அமைதியான இடத்துல உட்காந்து உங்க உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2, நான் நிதானமா நம்பிக்கையோட அமைதியா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வாக்கியத்தை மெதுவா உணர்ந்து திரும்ப திரும்ப சொல்லுங்க. 3, இத ஒரு நாளைக்கு 3 தடவை அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடியும் செஞ்சு பாருங்க. இந்த டெக்னிக்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சிங்கர் அவங்க பயத்தை ஜெயிச்சு ஒரு அற்புதமான ஆடிஷன் கொடுத்தாங்க. 75 வயசு பாட்டி ஒருத்தங்க வெறும் 3 வாரத்துல தன்னோட ஞாபக மறதி பிரச்சனைய சரி செஞ்சாங்க. இன்னொருத்தர் தன்னோட எரிச்சல் கோப குணத்தையே மாத்திக்கிட்டாரு. ஓகே, இப்போ நாம இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க மனசுங்கிற கப்பலுக்கு நீங்க தான் கேப்டன். உங்களோட உணர்வு மனசுதான் அந்த வாசல்ல நிக்கிற காவலாளி. அதோட முக்கியமான வேலையே தேவையில்லாத தவறான எண்ணங்கள் உங்க ஆழ் மனசுங்கிற தோட்டத்துக்குள்ள வராம பாத்துக்கிறது தான். இந்த ஒரு பவர்ஃபுல்லான கோட் எல்லாத்தையும் சுருங்க சொல்லுது. நீங்க தான் உங்க ஆன்மாவின், அதாவது ஆழ்மனதின் கேப்டன், உங்க விதியின் எஜமானர்.
உங்க வாழ்க்கையோட திசைய தீர்மானிக்கிறது நீங்க மட்டும்தான். அதனால நீங்க புத்திசாலித்தனமா முடிவெடுங்க, வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க, அன்பை தேர்ந்தெடுங்க, ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்க, சந்தோஷத்தை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுக்கிற சக்தி உங்க கையில இருக்கு. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன நினைக்க போறீங்க? உங்க